ஜஸ்மின் டெய்லர்ஸ். இந்த வீடியோவில் நான் ஒரு ஃப்ராக் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃப்ராக் வந்து ஒரு 39 செஸ்ட் அளவுடைய ஒரு ஃப்ராக் தான். இதுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 15. பாருங்க, 15ல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணுங்க. -1 அது 14 கிடைக்கும். 2ஆல டிவைட் பண்ணினீங்கன்னு சொன்னா வாரதான் ஷோல்டர் மெஷர்மெண்டா இருக்கும். இந்த ஃப்ராக்ல வந்து நான் கீழே வந்து கொஞ்சம் கெதரிங் வைக்க போறேன், சுருக்கு வைக்க போறேன். அதனால 3.5 இன்ச்சிய எடுக்கிறேன். அதை விட்டுட்டு தான் நான் உங்களுக்கு இப்ப கால்குலேஷன் பண்ணி சொல்லுவேன். இப்ப நாங்க இதுல ஷோல்டர் மார்க் பண்ணுவோம். 7 inches. இதில் வந்து நான் ஸ்லாண்ட் வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். திருப்பியும் ஆம்கோல் லென்த் வந்து 7, இந்த சரிவுக்கு ஏற போனால் 7.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். சரிவை விட திருப்பியும் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை தான் மார்க் பண்ணுறேன் 7 இன்ச்சு. செஸ்ட்டு வந்து 39 4ஆல் டிவைட் பண்ணினா 9.25 கிடைக்கும். அதோட நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி நீங்கள் 10.25 மார்க் பண்ணுங்கள். இது வந்து 1/2 இன்ச்சு லூஸுக்காக நான் சொல்கிறது. திருப்பி நான் இப்போ இங்கே 7 inches மார்க் பண்ணி இதில் இருந்து உடம்பினுடைய அகலம் நாங்கள் 10.25 கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். நான் அதை மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா 1.5 நீங்கள் மார்க் பண்ணுங்க. நாங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணுவோம். இங்கே இருந்து ஒரு 1 inch மார்க் பண்ணுங்க. 7ல் அரைவாசி 3.5 அப்படியே நீங்கள் வச்சுட்டு இப்படி மடித்து ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இப்படியே மார்க் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் ஆம்போல் அளக்க வேண்டிய அவசியம் வராது. இது ஃப்ராக்கண்டபடினால ஓகே தான் இருக்கும். நெக் பீஸ் வந்து 3.25 வருது. நான் 2.25 அப்படி மார்க் பண்ணுறேன். 2.25 நான் நெக் பீஸ் மார்க் பண்ணுறேன். நெக் வந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நெக் இது உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ராக்குக்கு மார்க் பண்ணலாம். இந்த ஷோல்டரில் இருந்து ஷோல்டர் டு வேஸ்ட் வரையான தூரம் தையலோட சேர்த்து வேஸ்ட் வரையான தூரம் 15, அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து 15.5 மார்க் பண்ணுறேன். உயரத்தை பொறுத்து நீங்கள் இதை மார்க் பண்ணணும். கற்றானவர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து அவங்க அந்த வளைவு பொடியில் வர வளைவு எங்கே வரையுதோ அந்த இடத்துல ஷோல்டர் டு வேஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபிட் ஒன் வந்து நல்ல வடிவாக இருக்கும். இப்போ நான் இந்த ஃப்ராக்குக்கு வந்து 15.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு லைன் பண்ணி உங்களோட வேஸ்ட் வந்து 37 நான் 4ஆல் டிவைட் பண்ணினா 9.25 கிடைக்கும். 9.25ஓட ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் கூட மார்க் பண்ணுங்க. அப்போ 9.25 உங்களுக்கு கிடைக்கும். 9.25ஓட நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு 1.5 inches கண்டிப்பாக லூஸுக்கு வையுங்க. இதை வந்து நான் கட் பண்ணுவேன். இது ஃப்ராக்கண்டபடினால நீங்கள் ஒரு 1 inch மேலே இருந்து இப்படி ஒரு ஸ்லாண்ட் ஒன்று வரைஞ்சிங்கன்னு சொன்னால் தான் இந்த ஃப்ராக் வந்து நீங்கள் தைச்சு போட்ட பிறகு சைடில் வந்து ஒரு இதாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நாங்கள் வளைச்சு நாங்கள் மார்க் பண்ணுறோம். பேக் சைடுக்குரிய தான் நான் மார்க் பண்ணினேன்னா நான் இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு சொல்ல போகிறேன். ஃப்ரண்ட் சைடுக்கு நீங்கள் இந்த அளவுலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளுக்குள்ளே நோக்கி வரைஞ்சிட்டு பிறகு நீங்கள் இந்த கோட்டுக்கும் இந்த ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு திருப்பி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரைஞ்சிட்டு பாருங்க. இதில் திருப்பி இன்னொருக்கா இது வந்து இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடுக்குரியது. இப்போ நான் செய்கிற வேலை ஃப்ரண்ட் சைடுக்குரியது. இப்போ இதில் இருந்து திருப்பி நீங்கள் ஒரு 1 inch மார்க் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் சைடை வந்து இப்படி நீங்கள் கட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ராக்குக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுருக்கம் ஒன்று ஏற்படும். நீங்கள் இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கு வந்து ஃப்ராக்கில் சுருக்கங்கள் வராது, பார்த்தா நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு என்னுடைய தான் கட் பண்ண போகிறேன். இந்த 1 inch மேல் நோக்கி வரைஞ்சி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணுங்க.
இது இப்போ நான் பேக் சைட் தான் முதல் கட் பண்ணுறேன். சாதாரணமாக ஒரு ஃப்ராக் வந்து நீங்கள் கட் பண்ணீங்க டிசைன்ஸ் எப்படி நீங்கள் வைக்கலாம். ஆனால் நீங்கள் ஃப்ராக் சாதாரணமாக கட் பண்ணுற முறை இப்படி நீங்கள் கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது நான் இப்போ ரெண்டுமே சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது கழுத்து நான் மார்க் பண்ணுறேன். இதில் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நாங்கள் டிச் பண்ணுற அளவையும் 1.5 இன்ச்சு விட்டுட்டு இதை இப்படியே நீங்கள் இந்த டிச் பண்ணுற அளவையும் நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டிச் பண்ணிக்கல ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதை மார்க் பண்ண சொல்கிறேன். பட்டியை நீங்கள் இப்படி தான் டிச் பண்ணுவீங்க, இப்படி இருக்கும். இந்த பேக் சைட்டை நாங்கள் எடுப்போம். அந்த ஃப்ரண்ட் சைடுக்கு நான் அந்த முன்னுக்கு அந்த கர்வ் வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் சைட் நான் இப்போ நெக்கையும் கட் பண்ணுறேன். இந்த பேக் சைடில் நாங்கள் எப்படி நெக் மார்க் பண்ணுறேன்னு பார்ப்போம். 3 inches மார்க் பண்ணுறேன். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப் உங்களுக்கு விளங்கும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸ்கர்ட் அளவு இனி எப்படி நான் கால்குலேஷன் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இவங்களோட லென்த் வந்து 47. அதோட நான் ஒரு 1 inch கூட்டி 48. இந்த 48ல் நாங்கள் 15 அரை வந்து பொடி மெஷர்மெண்ட் நாங்கள் கட் பண்ணிவிட்டு இப்போ 15 அரை கழிப்போம். இதில் நீங்கள் தையல் இடைவெளி ஒன்றுமே விட தேவையில்லை. என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே கூட்டி தான் இதில் வெட்டுறேன். 48 - 15.5 இஞ்சிங்கன்னா 32 அரை வரையுது. இந்த 32 அரையில் நான் இந்த இதில் வந்து 3 inchக்கு ஒரு கீழே ஒரு சுருக்கு வைக்க போகிறேன். இது நான் கழிக்கிறேன், அதாவது மைனஸ் பண்ண போகிறேன். 3.5 கழிச்சா 29 எங்களுக்கு கிடைக்கும். இப்போ 29 தான் நான் இப்போ ஸ்கர்ட்டில் லென்த்துக்கு நான் கட் பண்ண போகிறேன். 29 நான் தையலுக்கு எல்லாம் சேர்த்தே முதல்ல கூட்டிட்டேன் 1 inch. அதனால் நீங்கள் கூட ஒன்றும் விட தேவையில்லை. நான் இப்போ நான் கால்குலேஷன் பண்ணின மாதிரி 29 நான் இதில் மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணலாம். இங்கே நாங்கள் ஃபுல்லாக எடுத்த அளவு வந்து 11.5 இருக்குது. அந்த 11.5 வேஸ்ட்டுன்ற அளவை தான் அப்படியே நாங்கள் இதில் மார்க் பண்ணணும். 11.5 நீங்கள் இப்படியே இதில் நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரில் வைக்கிற அளவை பாருங்கள், இது விளங்கும். இந்த ஃப்ரில் வைக்கிற அளவை இப்படியே விட்டுட்டு தான் மீதி இருக்கிற இதை தான் அப்படியே நான் வைக்க போகிறேன். இவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 14.5 இருக்குது. நான் 14.5 அப்படியே மார்க் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படியே இந்த எண்டில் இதுதான் இடம் பாருங்கள், இந்த இடம். இப்போ இப்படியே வச்சுட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த ஸ்கர்ட்டை இப்படியே வச்சுக்கொண்டு நீங்கள் இப்படியே திருப்பி இப்படி வச்சுட்டு, இல்லை இப்படி நீங்கள் நேராக வைக்கல இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸை நீங்கள் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணினா தான் அந்த அந்த சட்டையை வந்து தொங்காமலுக்கு இந்த துணி எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதிரி ஒரு எல் ஷேப்பில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இந்த இதை கட் பண்ணுறது. கட் பண்ணது உங்களுக்கு சட்டை வந்து தைச்சி முடிய பார்க்க நீட்டாக வடிவாக இருக்கும். நீங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் மார்க்கையும் நீங்கள் கட் பண்ணுங்க. இது ஸ்கர்ட். நான் கெதா பண்ணுற இதையும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த லைனில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸ்லீவ் கட் பண்ணுவோம். நீங்கள் ஒரே சைடாக நீங்கள் கட் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து இப்படி மாறி உங்களுக்கு தெரியும். ஒரே பக்கமாகவே நீங்கள் கட் பண்ணுங்க. இந்த ஸ்லீவ் லென்த் வந்து 5.5.
இப்படி ரவுண்ட் பண்ணி பாருங்கள் இவ்வளவு இருக்குண்டு பாருங்கள் 10.5 இன்ச்சுக்கு இருக்குது. நான் இதில் மடிக்கிறதுக்கு விடையில நான் இதில் ஒரு சின்ன ஃப்ரில் வைக்க போகிறேன். குட்டி குட்டி ஃப்ரில் வச்சு தான் நான் இந்த ஸ்லீவை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்படி ஒன்று எடுத்து இப்படி மடிச்சுட்டு இதில் குட்டி குட்டி ஃப்ரில் வச்சு இதில் வைக்க போகிறேன். நான் அப்படியே தான் தேவையான அளவு எடுக்க போகிறேன். இப்போ 5.5 இன்ச்சு லென்த், அதோட நான் ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி நான் இது 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இதுக்குள்ள 4 இன்ச்சு நான் வந்து அகலம் வைக்கிறேன். சென்டர் பாயிண்ட் அதனுடைய 2 பக்கம் அரைவாசி தூரத்தில் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சியும் கீழே ஒரு 1/2 இன்ச்சியும் மார்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இப்போ இந்த வடிவத்தில் கேர்வாக இந்த சென்டருக்குள்ள இப்படி கொண்டு வந்து இப்படியே விட்டீங்கன்னு சொன்னாலே ஹைட் வந்து உங்களோட சுற்றளவு வந்து 14. அப்போ 14 2ஆல் பிரித்தா 7 இன்ச் வேறு. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். நான் இந்த கோட்டோட எடுத்து இந்த துணியை நான் இப்படி 2ஆக மடிச்சுட்டு இதை வந்து இப்படி ப்ளீட்ஸாக இதாண்டி இப்படி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது அதுக்கு தான் நான் இந்த க்ளாத் எடுத்தேன். உங்களுக்கு எவ்வளவு அகலத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைக்கலாம். நான் இப்போ 2 இன்ச் எடுத்துருக்கேன். இது ஸ்லீவ். நான் இப்போ ஃபேஸிங் கட் பண்ணணும். அந்த ஃபேஸிங்கோட சேர்த்து நான் ஒரு செக்ஷனும் ஒன்று சேர்த்து நான் இதில் மார்க் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் சைடை நீங்கள் இப்படியே வச்சுட்டு இதில் வந்து எனக்கு துணி போதாது, அதனால் நான் ஜாயின் போடணும். ஒரு 1/4 இன்ச்சு நான் வச்சுட்டு தான் கட் பண்ண போகிறேன். நெக்கை இதே மாதிரியே கட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் பண்ணுற அளவையும் நீங்கள் இதில் ஒரு கட் மார்க் போட்டு விட்டீங்கன்னா நீங்கள் இதில் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இதை எடுத்துட்டு நீங்கள் இந்த இப்போ எனக்கு இவ்வளவு துணி தான் இருக்குது, அதனால் நான் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் ஒன்று நான் இதில் ட்ரா பண்ண போகிறேன். பாருங்கள், நான் இப்படி ஒரு டிசைன் வச்சு இதுக்கு நான் பைப்பிங் பண்ண போகிறேன். பைப்பிங் பண்ணி நான் இந்த ஃப்ராக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இதுக்கு நான் ஒரு பிளாக் கலரில் பைப்பிங் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த டிசைனை நான் இப்போ இதுக்கு மேலால் இப்படி எப்படி வச்சுருந்து நான் இப்போ காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு பைப்பிங் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் பார்க்கவும் நல்லா இருக்குது. நான் இப்போ பாருங்கள் மெட்ட பக்கமாக நான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதுக்கு இப்படியே நான் பிளாக் கலரால் இப்படியே பைப்பிங் பண்ண போகிறேன். நான் ஸ்டிச் பண்ணின பிறகு நான் இதில் போடுவேன். பாருங்கள், இது ஜாயின் பண்ணணும். இந்த இடம் ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் இதை முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இதுக்கு முதல்ல பைப்பிங்கை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நெக்கில் வச்சு தைச்சு முன்பக்கமாக திருப்பி அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து பேசிங் போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. இப்படி தான் நீங்கள் பிடிச்ச டிசைன்ஸை நீங்கள் போட்டு கட் பண்ணலாம். இந்த பேக் சைட்டுக்கு ஒரு க்ளோஸ் பீஸ் ஒன்று கட் பண்ணி பின்பக்க கழுத்தை நீங்கள் தைக்கலாம். இது ஸ்கர்ட், இது வந்து பாடி. நீங்கள் பாருங்கள், இதைத்தான் நாங்கள் இதில் சரியாக ஜாயின் பண்ண போகிறோம். அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் ஃப்ரில்ல நான் கொடுக்க போகிறேன். இப்படி வச்சுட்டு இதில் வந்து ஃப்ரில் கொடுக்க போகிறேன். இப்படியே இதில் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். அந்த ஸ்லீவுக்கு இதில் ஃப்ரில் வந்து கொடுக்க போகிறேன். குட்டி ஃப்ரில் வந்து இதுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதுதான் இந்த ஃப்ராக்கினுடைய வடிவம். இதை நான் உங்களுக்கு தைச்சா பிறகு நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுவேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். சாரி ப்ளவுஸ் ஒவ்வொரு செஸ்ட் மெஷர்மெண்ட்களுக்கும் இப்போ போட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் போய் பார்க்கலாம்.
Thank you for watching. Like, share, and subscribe Jasmine Tailors.